வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல கமர்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிஸ்கெட், சாக்லேட் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கறத விட ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கமர்கட்டு செய்கிறதுக்காக அரை முடி தேங்காய் எடுத்துக்குங்க. இது கூட 6 ஏலக்காவை சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பூ ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது நல்லா டார்க் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டார்க் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்காக அரை கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நம்ம 1/2 கப்பு பொடிச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப்பு தேங்காய் பூவுக்கு 1/2 கப்பு வெல்லம் சரியான அளவாக இருக்கும். தேங்காய் பூவை விட வெல்லத்தோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். வெல்லம் பாகு வெல்லமாக பார்த்து எடுத்துக்குங்க. அப்போ தான் இந்த கமர்கட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம கமர்கட்டு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை நல்லா வடித்து எடுத்துக்குங்க. இதில் மண் இருந்தால் இந்த ஃபில்டர்லே வந்துடும். வெள்ளைப்பாகு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் சுக்குத்தூளையும் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சுக்குத்தூளையும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சுக்குத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாகை எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுக்க வரணும். இது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகணும். மறுபடியும் இதை தண்ணியில் ஊற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். இது நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இது நல்லாவே எடுக்க வருது. இந்தளவுக்கு நமக்கு எடுக்க வரணும். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த கமர்கட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது கோடு விழுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க கமர்கட்டை உடனே ஊற்றிருங்க. இல்லைனா அந்த பாத்திரத்திலே நீங்கள் வச்சிட்டனா கமர்கட்டு இன்னும் கொஞ்சம் இறுகிடும். இதை 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். கையில் பிடிக்கிற அளவுக்கு மிதமான சூடு வந்தவுடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். மிதமான சூடு இருக்கும் போதே எல்லா உருண்டைகளும் பிடிச்சிருங்க. இல்லைனா இறுகிடும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிருங்க. 10 உருண்டை பிடிக்கும் போதே இந்த கமர்கட்டு இறுகிடும். அதனால் இந்த பிளேட்டை அப்படியே 1 நிமிஷம் அடுப்பில் மிதமான சூட்டில் காமிச்சு எடுத்திங்கன்னா திரும்பவும் உருண்டை பிடிச்சிடலாம். கமர்கட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுனால சாக்லேட் எப்படி கடையில் பேக் பண்ணி விற்பாங்களோ அந்த மாதிரி கேரி பேக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி சாக்லேட் மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கமர்கட்டை செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ஹெல்த்தியான டேஸ்டான கமர்கட்டை செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.